அன்பார்ந்த மை வீட்டு குடும்ப உறவுகளுக்கு வணக்கம். நண்பர்களே, நம்ம கம்பெனியில் பலவிதமான இன்கம் பிளான் இருந்தாலும் இருக்கிற பிளான்லேயே தி பெஸ்ட் இன்கம் பிளான் எதுன்னு கேட்டால் ரீபர்ச்சேஸ் இன்கம் பிளான் தாங்க. ஒரு நபர் நம்ம கம்பெனியில் ஓப்பன் மெம்பராக ஃப்ரீயாக ஜாயின் பண்ணதுக்கு பின்னால் நம்முடைய ஸ்டோர் இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக, தென்னிந்தியா ஃபுல்லாக எல்லா பக்கம் நம்ம ஸ்டோர்ஸ் டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 1000 ஸ்டோர் பக்கம் வந்தாச்சு. இன்னும் பல ஸ்டோர்கள் டெவலப் பண்ணக்கான வேலை நடந்துட்டு இருக்குது. அந்த ஸ்டோர்களில் போய் அங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதில் எது அவருக்கு வேணும்னு நினைக்கிறாரோ அதை அவர் பர்ச்சேஸ் பண்ணும் பொழுது அதில் ஹெல்த் கேர், ஹோம் கேர், கிச்சன் கேர், பர்சனல் கேர், மென்ஸ் கேர், உமன்ஸ் கேர்னு சொல்லி 6 டைட்டில் ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, அதில் எந்த ப்ராடக்ட் வேணும்னு நினைக்கிறாரோ அதை அவர் பர்ச்சேஸ் பண்ணும் பொழுது என்ன பில் பண்ணுறாரோ அந்த பில்லிங் அமௌண்ட்லேருந்து 4.5% கேஷ்பேக்காக அவருக்கு வேலெட்ல கிடைக்கும். இதற்கு எத்தனை பொருள் வாங்கணும் அது அவர் விருப்பம், எத்தனை ரூபாய்க்கு வாங்கணும் அது அவர் விருப்பம். அங்கே என்ன பொருள் இருக்குதோ அதில் எவ்வளவு தேவையோ அவர் விருப்பத்தின் பேரில் பர்ச்சேஸ் பண்ணும் பொழுது அதுலேருந்து 4.5% கேஷ்பேக்காக அவருக்கே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பார்க்கும் பொழுது அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் அவருக்கு பிடிச்சிருந்ததுன்னா, அது தன்மை நன்மை எல்லாம் அவருக்கு மனசுக்கு ஓகேன்னு சொன்னால் தெரிஞ்சவங்களுக்கு ரெஃபர் பண்ணுறது மூலிமா, அதாவது ஜஸ்ட் ஓஎம் ஃப்ரீ ஐடி போட்டு கொடுத்து அவர்களுக்கு அவர் ஏரியாவில் எங்கே ஸ்டோர் இருக்குதோ அதை ஆப்பில் பார்த்தாலே தெரியும். அங்கே போய் அவர் பர்ச்சேஸ் பண்ணும்போது அது என்ன பர்ச்சேஸ் பண்ணலாம், அங்கே இருக்கிற எந்த பொருளாக பர்ச்சேஸ் பண்ணலாம். அப்படி பர்ச்சேஸ் பண்ணும் பொழுது அவர் பண்ணுற பில்லிங், அதாவது நம்ம ரெஃபர் பண்ணுறோன்னா நம்ம ரெஃபர் பண்ணுறவங்க பில்லிங் பண்ணுற அமௌண்ட்ல இருந்து நமக்கு 1.5% இன்கமாக கிடைக்கும். அவர் எப்பெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறாரோ, என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறாரோ நம்ம ஸ்டோர் வழியாக, அப்படி பர்ச்சேஸ் பண்ணும்போதெல்லாம் அதுலேருந்து 1.5% நமக்கு போனஸாக கிடைக்கும். இப்போ நம்ம எத்தனை பேர் ரெஃபர் பண்ணுறோமோ அத்தனை பேர் பர்ச்சேஸ் பண்ணும்போது அத்தனை இன்கம் நமக்கு கிடைக்கும் போது எத்தனை இது பண்ணணும் அது அவங்க விருப்பம். பண்ணியே ஆகணுமா அது கட்டாயம் இல்லை. நமக்கு விருப்பம் இருந்தால் தெரிஞ்சவங்க ரெஃபர் பண்ணுறது மூலிமா, அவர்கள் விருப்பம் இருந்தால் ஸ்டோரில் பர்ச்சேஸ் பண்ணுறது மூலிமா நமக்கு இன்கம் கிடைக்குன்னா நம்ம தான் ரெஃபர் பண்ணலாமே.